வணக்கம் அண்ட் வெல்கம் டு our சேனல். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்டேட் எந்த படத்தை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற ஜெயிலர் 2 படத்தை பத்தி தான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணுவது நெல்சன் திலீப் குமார். இப்போ இந்த படத்தை பத்தின பிக்கெஸ்ட் அப்டேட் என்னன்னா ஷாருக் கான் கேமியோ. SRK இந்த படத்துல கேமியோ பண்ணுவது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அவர் ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி பவர்ஃபுல் ரோல்ல வரலான்னு பேசப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா SRK இந்த படத்துக்கான ஷூட்டிங்க ஃபைனல் ஷெட்யூல்ல சுமார் 7 to 8 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு தகவல்கள் வந்திருக்கிறது. அதாவது அவருக்கும் ரஜினி சாருக்கும் டைரக்ட் காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கும். இதுதான் இந்த ப்ராஜெக்ட்ல பிக்கெஸ்ட் ஹைலைட் ஆக போகுது. சண்டிகர்ல ஒரு ஹைடெக் ஃபேக்டரியில ஷூட்டிங் நடக்குது. அங்க கார்ஸ் டிஸ்ட்ராய் பண்ற பெரிய செட்டப்ல ரஜினி மற்றும் SRK சேர்ந்து ஆக்ஷன் சீன்ஸ் ஷூட் பண்றாங்க. இது ஃபுல்லா ஒரு மல்டி ஸ்டார் யூனிவர்ஸ் மாதிரி பில்ட் ஆகுது. ரஜினி சாருடன் மோகன்லால், சிவராஜ்குமார், மிதுன் சக்கரவர்த்தி, SJ சூர்யா, விஜய் சேதுபதி, கேமியோ போன்ற பல பெரிய நடிகர்கள் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்ல இருக்காங்க. வில்லன் சைடுல கூட ஒரு பாலிவுட் ஆக்டர் இம்பார்ட்டன்ட் ரோல்ல ஆல்ரெடி ஷூட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஷூட்டிங் ஸ்டேட்டஸ் பத்தி பேசினா ரஜினி சார் போர்ஷன்ஸ் பெரும்பாலும் கம்ப்ளீட் ஆகி இருக்கிறது. SRK கேமியோ சீன்ஸ் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. அது ஃபைனல் ஷெட்யூல்ல ஷூட் ஆகும். அது முடிந்ததும் படம் முழுக்க ரேப் ஆகிடும். ரிலீஸ் பத்தி பேசினா இனிஷியலி ஜூன் 2026 டார்கெட் பண்ணி பிளான் பண்ணினாங்க. ஆனா இப்ப சில ரூமர்ஸ் ஸ்லைட் டிலே இருக்கலாம்னு சொல்லுது. ஸ்டில் அபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் ஆகல. ரஜினி மற்றும் SRK ஒரே ஸ்கிரீன்ல வந்தா தியேட்டர்ல என்ன லெவல் சம்பவம் இருக்கும்? இண்டஸ்ட்ரி ஹிட்டா ஆல் டைம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுமா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் நம்ம ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இருவரும் சேர்ந்து நடிக்கிற KHRK ரீயூனியன் படத்தை பத்தி தான். நெல்சன் ஆரம்பத்துல இந்த படத்துக்கு RKHKHன்னு டைட்டில் கார்டு ரெடி பண்ணியிருந்தாங்கன்னும் அதை ரஜினி சார் பார்த்ததும் கொஞ்சம் டென்ஸ் ஆகிட்டார்னும் அப்புறம் அவரே அதை சேஞ்ச் பண்ணி KHRKன்னு மாற்றி கொடுத்தார்னும் ஒரு இமோஷனல் ஸ்டோரி சர்க்குலேட் ஆகுது. இது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுது. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பத்தி பேசினா இந்த படம் இன்னும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸ்கிரிப்ட் ஃபைனலைசேஷன், காஸ்டிங் டிஸ்கஷன்ஸ், டெக்னிக்கல் பிளானிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஷூட்டிங் இன்னும் அபிஷியலா ஸ்டார்ட் ஆகல. காரணம் என்னன்னா ரஜினி அவருடைய ப்ராஜெக்ட்ஸ்ல பிஸியா இருக்காரு. அதே மாதிரி கமல் சார் கூட அவருடைய கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கார். இந்த இருவரும் ஃப்ரீயான அப்புறம் தான் ஷூட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லப்படுது. ரிலீஸ் பத்தி பேசினா இந்த படம் 2027 ஃபெஸ்டிவல் சீசனுக்கு டார்கெட் பண்ணி இருக்காங்க. குறிப்பா தீபாவளி இல்லனா தசரையில ரிலீஸ் ஆகலாம். இது ஒரு நார்மல் ரிலீஸ் இல்ல, ஃபுல் பேன் இந்தியா லெவல்ல மேசிவ் ரிலீஸ் ஆக பிளான் பண்றாங்க. ரஜினி மற்றும் கமல் காம்போ தியேட்டர்ல வந்தா என்ன லெவல் சம்பவமா இருக்கும்? இண்டஸ்ட்ரி ஹிட்டா இல்ல ஆல் டைம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுமா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற அப்டேட் என்னன்னா சேயான். இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறது நம்ம சிவகார்த்திகேயன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணுவது சிவகுமார் முருகேசன். இவர் முன்னாடி தாய் கிழவி படம் மூலமா கவனம் பெற்றவர். இந்த ப்ராஜெக்ட ப்ரொடியூஸ் பண்ணுவது கமல்ஹாசன் அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ ஷூட்டிங் அப்டேட் பத்தி பேசினா இந்த படத்தின் ஷூட்டிங் ஏப்ரல் மாசம் அபிஷியலா ஸ்டார்ட் ஆகும்னு சிவகார்த்திகேயன் அவரே கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு. இந்த படத்துல ஒரு பிக் ஆக்டர் கேமியோ ரோல்ல வரலாம்னு பேசப்படுது. ஆனா அந்த ஆக்டர் யார் என்று இன்னும் ரிவீல் பண்ணல. இந்த கேமியோ ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டாக இருக்க போகுது. ரிலீஸ் பத்தி பேசினா இந்த படம் அக்டோபர் 2026க்கு டார்கெட் பண்ணி பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் ஃபெஸ்டிவல் சீசன் ரிலீஸ் ஆக இருக்கும். சேயான் படம் தியேட்டர்ல மாஸ் சம்பவமாகுமா? சிவகார்த்திகேயன் இந்த படம் மூலமா நெக்ஸ்ட் லெவல் ரீச் ஆகுவாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் ஒரு அப்கமிங் ஃபிலிம் பத்தி தான். அது என்னன்னா இதயம் முரளி. இந்த படத்துல ஹீரோவா அத்தர்வா நடிக்கிறாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுவது ஆகாஷ் பாஸ்கரன். இவருக்கு இது ஒரு டைரக்டோரியல் டெபியூட் ப்ராஜெக்ட். இந்த படம் ஒரு இமோஷனல் ரொமான்டிக் டிராமா ஜானர்ல உருவாகி வருது. ஸ்டோரி ஒரு ஒன் சைடட் லவ் கான்செப்ட் சுற்றி நடக்கலாம்னு சொல்லப்படுது. இதயம் முரளின்ற டைட்டில் ஆக்சுவலி ஒரு ட்ரிபியூட் மாதிரி. ஏன்னா பழைய கிளாசிக் ஃபிலிம் இதயம்ல நடிச்ச லெஜெண்டரி ஆக்டர் முரளி அவர்களுக்கு ரெஸ்பெக்டா காட்டும் விதமா இந்த டைட்டில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. காஸ்ட் பத்தி பேசினா இந்த படத்துல அத்தர்வா, ஃபஹத் ஃபாசில், பிரீத்தி முகுந்தன், கயாடு லோஹார், நடராஜன் சுப்பிரமணியம், நிஹாரிகா NM, ராக்ஷன், திராவிட் செல்வம், ஆஞ்சலின், அஞ்சு குரியன், சுதாகர் போன்ற பலர் இந்த ப்ராஜெக்ட்ல இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. இதுல பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா ஃபஹத் ஃபாசில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஜாயின் பண்ணதுதான். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆனது. ஃபஹத் ஃபாசில் பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஃபிலிம்ல வந்தாலும் அது ஸ்டோரிக்கு ஒரு ஸ்ட்ராங் இம்பாக்ட் கொடுக்கும் என்பதால இந்த காஸ்டிங்க்கு நல்ல ஹைப் இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுவது தமன். இப்ப வந்திருக்கும் லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா இதயம் முரளி படம் மே 28ஆம் தேதி தியேட்ரிக்கல் ரிலீஸ் டார்கெட் பண்ணி இருக்காங்க. அத்தர்வா பிளஸ் ஃபஹத் ஃபாசில் காம்போ இந்த இதயம் முரளி படத்துல எப்படி இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் தியேட்டர்ஸ்ல ஹிட் ஆகுமா? உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.